எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சான் எபிசோட் பார்க்க போகிறோம்னா, நம்ம மசாவ் பையன் இருக்கான்ல, அவன் விற்கிக்கிட்டே இருக்கான். அவன் ஏன் தான் விற்கிக்கிட்டே இருக்கான்னு தெரில, ஏதோ தின்னு முட்டான் போல். அந்த விற்கலை எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி பண்ணுறாங்க, அதில் எப்படி என்னென்னலாம் லூட்டிகள்லாம் நடக்குது, அந்த விற்கல் சரியாச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஜாலியாக போகும் இந்த எபிசோட். ஸோ நம்ம எபிசோட் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிக்கோங்கப்பா. அப்போ தான் நம்பர் வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, நம்ம இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம சின்சானும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் ஹைட் அண்ட் சீக் விளாண்டுருக்காங்க. அங்கே நம்ம சின்சான் அப்படியே மறைஞ்சிருக்க மாதிரி அவன் பெடக்ஸை காமிச்சிட்டு இருக்கியான். இப்படியாடா ஒழிவாங்க அப்படின்னு சொல்லி ஐஸ் நம்பர் 1ன்னு சொல்லி நம்ம கசாமா சின்சானை கண்டுபிடிச்சிட்றான். சரி, இப்போ அடுத்து கண்டுபிடிக்கலான்னு போச்சன் அவன் மூக்கு வச்சே கண்டுபிடிச்சிட்டான். லீக் மூக்கு இங்கிட்டு வாடா அவனை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி ஐஸ் நம்பர் 2 நம்ம போச்சன். இப்போ மசாவும் நேனி தான் தேடிட்டு இருக்காங்க. கடைசியாக மசாவும் நேனி பையில எங்கே போனாங்க அப்படின்னு பார்க்கல, அங்கே தான் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம நேனி மசாவை கம்முன்னுடா விக்கிக்கிட்டே இருக்காத, அவனால் நானும் மாட்டுவேன், வேறு எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி மசாவை பிடிச்சி தீட்டிகிட்டு இருக்கா. இந்த விக்கல் சத்தத்திலே நம்ம கசாமா அவங்க 2 பேர்த்தையும் கண்டுபிடிச்சிட்றா. நேனி தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறா. நேனி நீ தான் ஐஸ் நம்பர் 3 அப்படின்னு சொல்லல. என்னை கண்டுபிடிச்சிட்டாண்டாவேன், எல்லாம் உன்னால தான்டா மசாவு அப்படின்னு சொல்லி மசாவை திட்டையில நம்ம நேனியும் மசாவை கொத்து விட்டுறா. அதனால் நம்ம கசாமாவும் மசாவை கண்டுபிடிச்சிட்றான். இப்போ எல்லோரும் மசாவோட விக்கலுக்கு தான் வராங்க. என்னடா மசாவை விக்கிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கல. நம்ம சின்சன் சொல்கிறான், இந்த விக்கலை நிறுத்துறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மசாவை போய் கிக் விட்டுருக்கியான். கிக்குட்டா எப்படா விக்கல் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியல. நம்ம கசாமம் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். கிக்குட்டாலாம் விக்கல் நிற்காதரா அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியா, அப்போ இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமா சொல்கிறான். மசாவை பயன்படுத்தினால தான் விக்கல் நிற்கும் அப்படின்னு சொல்லல. நம்ம மசாவை பயந்துடுறான். நான் சும்மாவே பயப்பட வேண்டாம், ஏன்டா பயன்படுத்துவேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மசாவை ரொம்பவே பயந்துடுறான். அப்போ நம்ம சின்சான் சொல்கிறான், இதுக்கு ஒரே ஒரு எழுதியாக இருக்குது, அது தெளிவாக இருக்கும் ஆனால் அதுக்கு டேஸ்ட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்டேன்னு நம்ம கசாமா வந்து, அவன் தண்ணியை தாண்டா அப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கசாமா கோவப்பட்டுறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம மசாவும் தண்ணியை வடுக்க குடிச்சிட்டே இருக்கல. தம்பி கொஞ்சம் பொறுமையாக குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மூக்கை பிடிச்சிக்கிறான் நம்ம சின்சன். மூக்கை பிடிச்சனால நம்ம மசாவில் தண்ணி அப்படியே பீச்சிட்டு அடிக்கிறான். நீ மசாவில்லடா, நீ மினி வாழ்க்கனோடா அப்படின்னு சொல்லிட்டு மசாவை பிடிச்சி கலாய்க்கிறான் நம்ம சின்சன். நீ கம்முன்னு இருந்தாலே விக்கல் சரியாயிருண்டா சின்சன்னு கசாமா திட்டுறான். ஆனால் இப்போ கூட நம்ம மசாவுக்கு விக்கல் சரியாகல, இவ்வளோ தண்ணியை குடித்தோம். சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கல. சுடுதண்ணி குடித்தா நல்லாயிருக்குன்னு சொல்லி ஸ்டாஃப் ரூம் போகிறாங்க. அங்கே சுடுதண்ணி இருக்குது, ஆனால் அது பிரின்சிபல் சார் சொல்கிறாரு அதெல்லாம் தொடக்கூடாதுப்பா அப்படின்னு. பிரின்சிபல் சாரை பார்த்தோன்னு நேனி சொல்கிறா, இவரை மசாவை பயன்படுத்த சொல்லலாம்ப்பா அப்படின்னு. யாரை பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம பிரின்சிபல் சார் கேட்கல. போச்சன் சொல்கிறான், நம்ம மசாவை தான் சார் பயன்படுத்தணும், அவனுக்கு தான் விக்கல் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு. மசாவை தான் பயன்படுத்தணுமான்னு சொல்லி பக்கத்தில் வராரு. ஆனால் அவர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே மசாவை அலறி அடிச்சுட்டு ஓடுறான். நான் பயமே பொறுத்தலடா அப்படின்னு சொல்லிட்டு, என் மூஞ்சி அவ்வளோ டெரராக இருக்குது அப்படின்னு கேட்கல. ஆமாம் கேங் லீடர், ரொம்பவே டெரராக இருக்குது அப்படின்னு எல்லா பசங்களும் சொல்கிறாங்க. நான் உங்கள் ஸ்கூலோட பிரின்சிபல்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேங் லீடர் ரொம்பவே அழுகுறாரு. அவன் மசாவு பையனுக்கு இன்னும் கூட விக்கல் நிற்கல, இதுக்கு மேலே ஒன்றும் ஆகாது, நம்ம களத்தில் இறங்கினா தான் முடியும்னு சொல்லிட்டு எல்லோரும் மசாவை பயன்படுத்துறதுக்கு பிளானில் இறங்கிட்டாங்க. நம்ம நேனி மசாவை போகிற வழியில் முயல் பொம்மையை தொங்க விட்றான். இதை பார்த்தீங்கன்னா மசாவை ரொம்பவே பயந்துடுறான். ஐயோ பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் சொல்கிறான், கீழே படுறா பாம்பு அப்படின்னு. போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசாவை வேகமாக ஓடி போயிடுறான். அப்படியே நம்ம கசாம ஒரு பிளானை போடுறான், மசாவை நடந்த வரையில் பேனு கத்துலான்னு. ஆனால் நம்ம கடைசியாக மசாவை வரையில் நம்ம சின்சான் இருக்கான்ல, அவன் பிடிச்சி காதுலேயே ஊதுறான் பூன்னு. இதனால் நம்ம கசாமாவில் கரெக்டாக பயன்படுத்த முடியல. இதனால் நம்ம மசாவும் அவ்வளோ பயப்படல. ஒன்றால் தான் நம்ம பயப்படாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமா சின்சானை திட்டிகிட்டு இருக்கான். இப்போ நம்ம போச்சன் பயமுறுத்துறான்னு பார்க்கல, மசாவை அங்கிட்டு போன 6 மாதம் கழிச்சு நம்ம போச்சன் வந்து அப்படின்னு ஸ்லோ மோஷனில் வரான். நான் கிளம்பி 6 மாதம் ஆச்சுலான்னு சொல்லி மசாவே போச்சனை கலாய்க்கிறான். இவ்வளவு பண்ணி என்ன பிரயோஜனம், இன்னும் விக்கல் நிற்கலைன்னு சொல்லி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரில. அந்த இடத்துல கரெக்டாக திறந்து மசாவ் பார்த்து இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு 100 தடவைக்கு மேலே விக்கல் விற்கக்கூடாது, விற்கனா ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்கிறான் நம்ம போச்சன். இதை கேட்டோன்னே எல்லோரும் ஷாக்காகிறாங்க. அப்படியாப்பா எங்கே பார்த்து அப்படின்னு. நான் இதை அக்யோ மேடம் ஒரு புக்கு கொடுத்தாங்க, அந்த புக்கில் தான் படித்தேன், அந்த புக்கை எனக்கு அக்யோ மேடம் தான் கொடுத்தாங்க, நான் ஸ்டாஃப் ரூமில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். 100 தடவை விக்கல் விற்கனா அதுக்கு மேலே ஏதாவது ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு மசா ரொம்ப பயந்துறான். கரெக்டாக விற்கிறான். நம்ம போச்சன் நின்றான். 97 98 99 அப்படின்னு சொல்ல, வாங்க எல்லாம் போய் மசா வாயை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. மசா வாயை அழுத்தி பிடிச்சிக்கிறாங்க. 100வது விக்கல் விற்காத மாதிரி. அவன் மசாவால் முடியல, எல்லாம் போங்கடா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டு அந்த 100வது விக்கலையும் விற்கிறான். ஐயோ 100வது விக்கலை விற்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே ரொம்பவே பயமாக இருக்குது. அப்படியே கீழே விழுந்துடுறான். மசாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் பார்க்கல. மசாவு திரும்ப 101வது விக்கலை அப்படின்னு விக்கல் வைக்கிறான். இதை கேட்டனே மசாவுக்கு ஒன்றுமே ஆகலை, அவன் 101 விக்கல் விற்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். எனக்கு ஒன்றுமே ஆகலை, நான் 100 விக்கல் விற்கிட்டேன், ஆனாலும் எனக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப விற்கிக்கிட்டே இருக்கான் நம்ம மசாவ். இதனால் எனக்கு இப்போ தான்ப்பா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விற்கினாலும் சந்தோஷமாக இருக்கான் நம்ம மசாவ். எல்லோரும் அவனை தூக்கி போட்டு கொண்டாடுறாங்க, மசாவுக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு.
இதோட இந்த எபிசோடையும் முடிச்சு விட்டுறாங்க. என்னடா இது இப்படி ஒரு எபிசோடு, என்ன எபிசோடு அப்படின்லாம் கேட்காதீங்க. கொஞ்சம் பார்க்க என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கா, கேட்க நல்லா இருக்கா, அவ்வளோதான். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போய் நிறைய எபிசோடு வரும், சில டைம் ஹாரரான எபிசோடு வரும். நான் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, நான் அடுத்த பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதான் முக்கியம். டாட்டா, பை பை, டேக் கேர்.